அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன் மே 3ஆம் தேதி முதல் மே 9ஆம் தேதி வரை, சித்திரை 20ஆம் தேதி முதல் சித்திரை 26ஆம் தேதி வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 12ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது மே 8 வெள்ளி, மே 9 சனி ஆகிய நாட்கள் சாதகமாக இருக்கும். இந்த வார தொடக்க நாளான 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 4ஆம் தேதி திங்கட்கிழமை, 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:55 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 3, 4, 5 ஆகிய நாட்களில் குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, வீண் பேச்சை குறைப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குரு பகவான் 2இல் வலுவாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்களை தற்போது செயல்படுத்தினால் அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 3 ஞாயிறு, 4 திங்கள் ஆகிய நாட்கள் மிகச் சிறப்பான நாளாக இருக்கும். 5ஆம் தேதி பகல் 12:55 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி 6 புதன் 7 வியாழன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நாட்களில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அடுத்து குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து எந்த ஒரு காரியத்திலும் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 3 ஞாயிறு, 4 திங்கள், 5 செவ்வாய், 6 புதன், 7 வியாழன் ஆகிய நாட்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். 8 வெள்ளி, 9 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் 8, 9 ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் செவ்வாய், 10ல் சூரியன், புதன், 11ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பொதுவாக இந்த வாரத்தில் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 புதன், 7 வியாழன், 8 வெள்ளி, 9 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவானவர் சாதகமாக அமைய பெற்று பாக்கியஸ்தானமான 9ல் சூரியன், புதன், 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அடுத்து குறிப்பாக நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு நேரமாகும். அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். பொதுவாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொதுவாக வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 8 வெள்ளி, 9 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது, 8ல் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வயது மூத்தவர்களிடம் ஏன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
பொதுவாக வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக, அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 3 ஞாயிறு 4 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது, பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு மிகச்சிறப்பான ஒரு உயர்வையும் விரும்பிய இடமாற்றங்களை அடையக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 செவ்வாய், 6 புதன், 7 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் 7இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 3 ஞாயிறு 4 திங்கள் 8 வெள்ளி 9 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 5 செவ்வாய், 6 புதன், 7 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 4இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாட்களில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 3 ஞாயிறு 4 திங்கள் 8 வெள்ளி 9 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை தரிசிப்பது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 3இல் சூரியன் 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால், குறிப்பாக 3 ஞாயிறு 4 திங்கள் 5 செவ்வாய் 6 புதன் 7 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 6 புதன் 7 வியாழன் 8 வெள்ளி 9 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.